பவானி. ஹாய். என்ன? ஒன்றும் இல்லைங்க, சும்மாதான். ஆமா, அன்னைக்கு உங்ககிட்ட வம்பிழ்த்தானே, அந்த ஆள் பேர் என்ன? அந்த ஆளு ஒரு நியூசன்ஸ், போயிட்டான். ஆமாங்க, ரொம்ப தைரியம் தான். நம்ம காலேஜுக்குள்ளேயே வந்து உங்களை தொந்தரவு பண்ணியிருக்கான். ஒரு சவுண்ட் விட்டு தான் ஆள் ஆஃப் ஆயிட்டான். இனிமே உங்களுக்கு பிரச்சனை இல்லாத மாதிரி தான். தேங்க்ஸ். காலேஜுக்குள்ள இனிமே கால் எடுத்து வைக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஒருவேளை வீட்டுக்கு போற வழியில வர வழியில ஏதாவது பிரச்சனை பண்ணா என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். சரி, வரேன். ஐயோ, நீங்க பாட்டு கிளம்பிட்டா நான் என்ன பண்றது? இனிமேதான் மெயின் மேட்டரே இருக்கு. என்ன? என்னது? பிரிச்சு பாருங்க. லவ் லெட்டரா? ஆமா. அடச்சி, ஏன் தான் நீங்களே இப்படி இருக்கீங்களோ? உங்களுக்குலாம் மனசுல இது தவிர வேற என்னமே கிடையாதா? என்ன மாதிரி ஒரு பொண்ணு படிக்க வரவே கூடாதா? அப்படி வந்தா நிம்மதியா படிக்க விட மாட்டீங்க. அது என்னங்க, லவ் பண்ணி ஆகணும்னு ஏதாவது சட்டமா? அசிங்கமால? இவ்வளவு நேரம் யோகிய மாதிரி பேசிட்டு இப்ப லெட்டர் எடுத்து நீட்டீங்க. இல்லைங்க, நான் சின்சியரா படிக்கணும்னு ஆசைப்படுறேங்க. ஏங்க, உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு பயந்துகிட்டே வெளியில வந்து படிக்காம வீட்ல வெட்டியா கிடக்கணுமா? சேச்சே, நான் அப்படிலாம் சொல்றேங்க. இத பாருங்க, உங்களோட சிஸ்டரும் என்ன மாதிரி ஒரு பொண்ணு தானே. அவங்க படிக்கிறதுக்காகவும் வேலை பார்க்கறதுக்காகவும் வெளியில வர வேண்டாமா? பாக்குறவங்க எல்லாரும் லெட்டர் எடுத்துட்டு லவ் லவ்னு அலைஞ்சா மனசு எவ்வளவு பாடுபடும். அவங்க கிட்டயும் உங்கள மாதிரி ரமேஷ் மாதிரி ஆளுங்க தொந்தரவு கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சா பார்த்துட்டு சும்மா இருந்துருவீங்களா? ஏன் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிறீங்க? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கிளாஸ் இல்ல சார், சும்மா தான் நின்னுட்டு இருக்கோம். ஓஹோ. இப்ப கூட உங்களை பத்தி நான் சார் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க முடியும். ஆனா நான் பண்ணல. ஏன்னா என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். உடனே இதை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு, அடடா இவன் நம்ம சார் கிட்ட மாட்டிவில்ல, இவளுக்கு நம்ம மேல ஒரு இது இருக்கு அப்படி இப்படின்னு கற்பனை பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. இத பாருங்க, நான் ரொம்ப சீரியஸா சொல்றேன். நான் படிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். நீங்களும் அதுக்காக தான் வந்திருக்கீங்க. நீங்க படிக்காம போறதுக்கும் உருப்படாம போறதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்கு. என்னோட படிப்பை கெடுத்துறாதீங்க. என்னோட எதிர்காலமே படிப்பை நம்பிதான் இருக்கு. எந்த நேரமும் நான் உங்களோட டார்ச்சரை பத்தி நினைச்சிட்டு இருக்க முடியாது. புரிஞ்சுதா? தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க ப்ளீஸ். என்னம்மா லீலா? மாமா, இங்க வந்து பாருங்களேன், பாருங்களேன். என்னாச்சு? இங்க பாருங்க மாமா. என்னம்மா அது? உடம்பெல்லாம் தடிப்பு தடிப்பா இருக்கு. என்னன்னு தெரியல மாமா, ஒண்ணுமே புரியல. திடீர்னு குழந்தைங்களுக்கு இப்படி ஆயிருக்கு. என்ன லீலா இது? நம்மள மாதிரி தோல் தடிச்சதுங்களா? பச்சை குழந்தைங்க, பூ மாதிரி உடம்பு. இந்த கொசுக்கடியெல்லாம் இதுங்க தாங்குமா? ஐயோ, என்னம்மா அது? ரெண்டுக்கும் உடம்பு சுடுது. ஆமா மாமா, உடம்பு. என்னம்மா நீ இவ்வளவு அஜாக்கிரதையா இருக்கிறது? பத்திரமா பாத்துக்க வேணாம்? ஆளையே தூக்குற அளவுக்கு கொசுங்க பறக்குது. நீ ஏன் இதுங்களை வெளியே படுக்க வச்ச? மலேரியா டைபாய்டுன்னு வந்தா என்னம்மா பண்றது? இல்லங்க மாமா, ரூம்ல ரொம்ப அழுதுச்சுங்க, அதான். என்னம்மா பேசுற? குழந்தைங்க தான் முக்கியம், மத்தவங்க எப்படி போனா என்ன? சரி சரி, இதுங்கள ஆஸ்பத்திரி கூட்டி போலாமா? சரிங்க மாமா. நம்ம எல்லாம் எரும மாடு மாதிரி வளர்ந்துட்டோம். நம்மள கொசு கடிச்சானே பாம்பு புடுங்கன்னு ஒரு நஷ்டமும் இல்லை. இதுங்களை நாம தான் கவனமா பாத்துக்கணும். நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா வாய் விட்டு சொல்றோம். இதுங்க பாரு என்ன பண்ணும், இப்படிதான் அழுதுகிட்டே இருக்கும். இப்ப என்ன பண்றது? இரு வரேன். இந்தா இதை வச்சுக்கிட்டு டாக்டர்கிட்ட கூட்டு போயிட்டு வா.
போனா போகுது. இனிமேல் ரூமுக்குள்ளே குழந்தைங்களை தூங்க வை. பெத்த பிள்ளைங்க மேல நீங்க பாசத்தை காட்டலனாலும் பரவாயில்ல, ஆனா இந்த மாதிரி பரிதாபத்தை காட்டாதீங்க. வெளியில கை நீட்டுற பிச்சைக்காரங்கள மாதிரி உங்க குழந்தைகளை நினைச்சிட்டீங்களே? இத வெளியில சொன்னா உங்களுக்கு தான் கேவலம். உங்களை யாரும் மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க, அது தெரியுமா? நீ வாமா. அப்படி அப்படி அப்படி. ஹலோ, யாரு? ரவி, நான் சரோ பேசுறேன். என்ன, எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? போன வைங்க. தயவு செஞ்சு போனை வச்சிடாதீங்க. ஒரே ஒரு நிமிஷம் லீலாவை கூப்பிடுங்க. எதுக்கு கூப்பிடணும்? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இனிமேல் இந்த மாதிரி ஃபோன் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, புரியுதா? ரவி, என்னம்மா போன்ல யாரு? என்னவா? ஏதோ கெஞ்சி கூத்தாடிட்டு இருந்த, யார்கிட்ட? அட கேக்குறேன்ல, யார் போன்ல? அது ரவி கிட்ட. அடி செருப்பால. ஏண்டி ஆடு பக குட்டி உறவுங்கிற மாதிரி கொலாவரியா? அவன் ஒரு மனுஷன்னு அவனுக்கு போன் பண்ணி என்னடி பேச்சு வேண்டியிருக்கு உனக்கு? என்னத்தை இப்படி பேசுறீங்க? ஒரு போன் தானே பண்ணேன். போன் கூடவா பண்ணக்கூடாது? போன் என்னடி போனு? அவனோட மூச்சு காத்து கூட இந்த வீட்டுல படக்கூடாதுன்னு சொல்றேன். போன் பண்றாளாம் போனு. ஏன் இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு ரவியை பிடிக்காது, அது எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா லீலா என் தங்கச்சி. அவகிட்ட இருக்கிற உறவை என்னால எப்படி விட்டு தர முடியும்? அதை அறுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. அது மட்டும் இல்ல, நடந்த பிரச்சனையில அவங்க மேல எந்த தப்பும் இல்லாதப்போ நான் இதுக்காக அவங்க கிட்ட பேசாம இருக்கணும்? இது என்ன நீ பேச்சு நீங்க பேசுறது? அவங்க பேர்ல தப்பேலன்னு ஒரேடி அடிக்கிறீங்க. அந்த ஆளு பெரியவ மாதிரி எங்க அம்மா மரியாதை இல்லாம பேசலையா? எங்க அம்மா மனசுல ஏதோ ஆத்திரம் ஆதங்கம் ஏதோ அவங்க பேசினாங்க. ஆனா இந்த ஆளு யாரு எங்க அம்மாவை பேசுறதுக்கு? அந்த ஆளு உங்க வீட்டு மாப்பிளனா உங்க அளவோட நிறுத்திக்கணும். அதை விட்டுட்டு எங்க அம்மாவை முறைக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் என்ன ரைட் இருக்கு? என்ன நிர்மலா இப்படி பேசுற? உங்க அம்மா தான் அப்படி பேசுறாங்கன்னா நீயும் அவன் இவன் மரியாதை இல்லாம பேசுற? அடேங்கப்பா, கேட்டியாடி நிர்மலா? அந்த ரவிய அவன் இவன் பேசுறதுக்கே இவளுக்கு பொத்துக்கிட்டு கோவம் வருதே. அன்னைக்கு அந்த கடங்கார பைய வாய் கிழிய என்ன என்னெல்லாம் பொம்பளை பேசினா, அப்ப எங்கடி போச்சு இந்த ரோஷாலாம்? ஏண்டி நான் உன் மாமியார் தானே, எனக்காக அப்ப ஏண்டி ஏத்துட்டு வரல நீ? அத்தை, இதான் உங்க சுயரூபம். புகுந்த வீட்டு ஆளுங்களை யார் வேணா என்ன வேணா சொல்லலாம். ஆனா உங்க பிறந்த வீட்டை ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. அத சொன்னா மட்டும் நீங்க பொறுத்துக்க மாட்டீங்க, பொங்கிருவீங்க, அப்படிதானே? என்னம்மா உண்மை சுடுதா? எதுவுமே பேச முடியலையா? மனசுக்குள்ளே திட்டுறியோ? நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட பேசாம இருந்தீங்கன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா இப்பதான் தெரியுது அது ரொம்ப பெரிய தப்புன்னு. இப்படி பேசி பிரச்சனை பண்றதை விட அது எவ்வளவு தேவல. பேசாம இருந்துடலாம். ஜி, சாப்பாடு ரெடி ஆச்சாமா? இது ரெடி ஆயிட்டு இருக்குண்ணே. அவர் வரலையா? கார்மெண்ட்ஸ்ல நிறைய வேலைமா, அதான் என்ன சாப்பாடு எடுத்து சொன்னபடி. இதோ 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடும், நான் கூப்பிடுறேன். சீக்கிரம் ரெடி பண்ணி. சரிண்ணே. என்ன மாப்ள, இன்னைக்கு லீவா? இல்லப்பா, பர்மிஷன் போட்டிருக்கேன். பெர்மிஷனா? ஆமா. எதுக்கு? உட்காந்து சப்பாத்தி விட்டுருக்கா? லேசா தலை வலிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதான் போட்டேன். ஓ, சப்பாத்தி உருட்டுனா தலைவலி வருமா? இது எனக்கு தெரியாம போச்சே. ஏய், குதர்க்கமா பேசாத. அங்கே நடனா கோபி உட்காந்து கார்மெண்ட்ஸ்ல மாங்குன்னு வேலை பார்த்துட்டு இருக்கான். நீ என்ன இங்க உட்காந்து சப்பாத்தி உருட்டிட்டு இருக்க? என்னத்த சொல்றது போ. டேய், இதுவும் வேலை தாண்டா. ஆமா, நீ எதுக்கு வந்த? கோபிக்கு சாப்பாடு எடுத்துட்டு போக. தூக்கி அதை மட்டும் பண்ணு. என்ன இங்க வளவளன்னு பேச்சு? அது வேற ஒண்ணு செல்லம். இந்த சிவராம சும்மா இல்லாம என் வாயை கலறான். கோபி மாங்குன்னு கார்மெண்ட்ஸ்ல வேலை செஞ்சா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நானும் அங்கே போயிருக்க முடியுமா? அப்புறம் என் செல்லம் நீ பண்ணி கிடக்க மாட்டேன்.
கோபிக்கு அப்படி என்ன வெட்டி முறிக்கிற வேலை? ஆ. பாவம் விஜி இங்க வாயும் வயிறுமா இருக்கால, அவ இங்க வந்து சாப்பிட்டா அந்த சந்தோஷத்துல விஜி ஒரு படி அதிகமா சாப்பிடுவாள்ல. அது அடேங்கப்பா, என்ன கொழுந்து முன்னாடி மேல அக்கறை கொடி கட்டி பறக்குது. ஏதாச்சும் காரியம் ஆக வேண்டியிருக்கோ? இங்க பாரு, இந்த காரியம் ஆவறதுக்காக ஐஸ் வைக்கிறதுலாம் உன் புத்தி. அந்த அவசியம் எனக்கு கிடையாது. தேவனா தம்பி இல்லனா விரோதின்னு நினைக்கிறதுக்கு எனக்கு தெரியாதுமா. சும்மா பேச்சு கேட்டதுக்கு அனாவசிய பேச்செல்லாம் பேசாதீங்க. ஆமா, ஏன் ராஜி செல்லம் எப்பவும் உள்ளதை மட்டும் தான் பேசுவா. அப்படி என்ன நாங்க கோபியை விஜய் ஒதுக்கி வச்சிட்டோம்? தன்னை மறந்து பேசுறவகிட்ட நாம என்ன பேச முடியும்? இத பாரு, கோபியை ஒதுக்கி வச்சுட்டு உன் பொண்ணுக்கு விசேஷம் பண்ண, அதை மறந்துட்டியா? ஆமா, அதுக்கு யார் காரணம்? நீங்களா சேர்ந்து தூண்டி விட்டதுனாலதான் நாங்களும் புத்தி கெட்டு போய் இப்படி பண்ணிட்டோம். என்னது, நாங்க தூண்டி விட்டோமா? அபாண்டமா பேசாத. நீ உன் புருஷனை தான் கோபி ஒதுக்கி வச்சீங்க. இல்லனா நீங்க மட்டும் கோபி மேலயும் விஜய் மேலயும் ரொம்ப பிரியமா இருந்தீங்களாக்கும். விஜய் எப்படி எல்லாம் மட்டன் தட்டலான்னு என்கிட்ட எத்தனை தடவை பேசிருப்பீங்க. நீயும் தான் விஜய் ஆடுற ஆட்டத்தை பாரு, அதுக்கு கோபி வால் பிடிக்கிற லட்சணத்தை பாருன்னு புலம்புவ. ஏதோ நீ பேசுன நானும் ஒப்புக்கு பேசுவேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல நான் எதுவும் பேசலப்பா. ஐயோ, பேச்ச பாரு. இவருக்கு பின்னாடி பிறந்த கோபி இருக்கானே, கார்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு எப்படி முன்னுக்கு வந்துட்டா, எனக்கு வந்து வாச்சிருக்காரு அப்படின்னு வயிற்று பிடிச்சி என்கிட்ட பேசுற நீங்க. ஈஸ்வரி, இதெல்லாம் டூ மச். ஏன் ராஜி செல்லம் என்ன பத்தி அப்படிலாம் பேசிருக்க மாட்டா. ராஜி, யூ டூ. இத பாருங்க, உங்க தங்கச்சி தேவையில்லாம நமக்குள்ள வம்பிழுத்து விடுறா. நீங்க இதை நம்பாதீங்க. யார் வம்பிழுத்து விடுறது? கோபி நல்லா இருக்கிறத பார்த்து பொறாமப்படுறது நீங்க தான். ஐயோ, எப்படி பேசுறா பாத்தீங்களா? கோபி குடுக்கறதெல்லாம் நல்லா வாங்கி வாங்கி தின்னுட்டு கோபி நல்லா இருக்கான், விஜய் நல்லா இருக்கான்னு வயிற்று சொல்றது இவதான். இப்ப ரெண்டு பேரும் பேச்சு நிப்பாட்ட போறீங்களா இல்லையா? நான் இல்ல, அவங்கதான். ஒருத்தர் மேல ஒருத்தர் குறை சொல்லிட்டு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் திட்டிட்டு நல்லாவா இருக்கு? இப்படியே ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தீங்க, உங்க ரெண்டு பேருக்கு தான் அசிங்கம். பேசாம வாயை விட்டு உள்ள போய் வேலை பாருங்க, போங்க. லட்சுமணா, வாயை மூடுறத பத்தி நீ பேசுறியா? ஏயா நீயே ஒரு நான் ஸ்டாப் நான்சென்ஸ். எப்படியா இது? டேய், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ காமெடி பண்றியா? பேசாம வேலையை பாடுறா. டேய் சீரியஸாப்பா, நான் என்னமோ ஜோக்கு நினைச்சேன். லூசாப்பா நீ. மாப்ள, ஒரு விஷயம் கவனிச்சியா? இந்த லட்சுமணன் வர்றதுக்கு மட்டும் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கவே, இவங்க என்னென்ன பேசுனாங்க என்னென்ன பண்ணாங்கன்னு எல்லாமே கொட்டி தீர்த்திருப்பாங்கல்ல. மிஸ் ஆகி போச்சே. டேய், ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாடுன்னு சொல்லுவாங்க. இப்போ உன் நிலைமை அப்படித்தான் இருக்கு. தூக்கு ரெடி ஆச்சுன்னு பார்த்து கிளம்பு. நீ உட்காந்து உருட்டு. ஒன்றும் இல்லைடாம்மா, சரியாயிடும். இந்தம்மா, அம்மாட்ட போகப்பா. லீலா, இந்தம்மா, இது சொட்டு மருந்து. இது வந்து நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி கொடுக்கணும். இது ஆயின்மெண்ட்டு, படுக்கும்போது உடம்புல தடவை வேணும். பத்திரம், இந்தா இதுக்குள்ளே வச்சுக்கோ. சரிங்க. ஏண்டா ரவி, என்ன என்னப்பா குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்திருக்கோம், என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா? டேய், இந்த ரெண்டு குழந்தைங்களையும் பெத்த தகப்பண்டா நீ, என்ன இப்படி அக்கறை இல்லாம இருக்க? அக்கறை இல்லாமல காசு கொடுத்து அனுப்புனேன். அதான் டாக்டர்கிட்ட போய் மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களே, இதுல நான் பண்றதுக்கு என்ன இருக்கு? என்ன அக்கறையா? காசு கொடுத்தியா? ஏண்டா ஏதோ பிச்சைக்காரி தூக்கி போற மாதிரி தூக்கி போட்டு போன? என்னடா நீ எல்லாம் அன்பா ரெண்டு வார்த்தை பேசினியா, இல்ல அக்கறையா என்ன ஏதுன்னு விசாரிச்சியா? அட, குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஜுரம் அடிக்குதுன்னா அந்த குழந்தைங்களை தொட்டாவது பாத்தியா? அப்படி என்ன அந்த குழந்தைங்க பாவம் பண்ணிச்சு? நீங்க மனசுல ஏதோ நினைச்சிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் நான் பண்ணணும், இல்லன்னா நான் கெட்டவன். நீங்களும் உங்க நினைப்பும். டேய், சொல்றத கவனமா கேளுடா, அர்த்தம் இல்லாம பேசிட்டு இருக்காத, எடுத்தங்க கவுத்தோன்னு பேசாதடா. குழந்தைங்களுக்கு டைஃபாய்டா இருக்கும்போது டாக்டர் சந்தேகப்படுறாரு. ஜுரம் சரியாகிறதுக்கு 1 வாரம் 10 நாள் ஆகுமா. பாவண்டா அந்த குழந்தைங்க. அடேங்க அப்பா, ரெட்ட குழந்தைங்க பிறந்தா அதிர்ஷ்டம்னு சொன்னாங்க, ஆனா செலவு தான் ரெட்ட ரெட்டையா வந்துட்டு இருக்கு. ஏண்டா, நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ அதை விட்டுட்டு வேற ஏதோ பேசிக்கிட்டு இருக்க? என்ன எதுவும் பேசாம உள்ள இருந்துட்டு? என்ன பேசணும்னு சொல்றீங்க? நீங்க பணத்தை பத்தியும் செலவு பத்தியும் பேசிட்டு இருக்கீங்க, நான் குழந்தைங்க உடம்பு பத்தி கவலைப்பட்டு இருக்கேன். அவனா மூஞ்ச தூக்கி வச்சுக்குவே, உன் குணமே தானே. அப்புறம் சரவு இல்ல, அதான் உங்க அக்கா போன் பண்ணாங்க.
என்ன சொன்னாங்க? அவங்க என்ன சொல்லணும், நானே சொல்லிட்டேன். இனிமேல் இந்த மாதிரி ஃபோன் பண்ணி குசல விசாரிக்க வேண்டாம்னு சொல்லிட்டேன். அவங்க புருஷன் மட்டும் என்ன அடிப்பானா, ஆனா இவங்க ஃபோன் பண்ணி என் பொண்டாட்டிட்டு பேசுவாங்களாம். நல்ல கதையா இருக்கு. அதான் கராரா பேசி போனை வச்சுட்டேன். வெளியில அப்பாட்ட சொன்னா கோவப்படுறேன்னு தான் அங்க வச்சு சொல்லல. அடேங்க அப்பா, மாமாவையும் உங்க லிஸ்ட்லயே சேர்த்துக்கிட்டீங்களா? அவர் ஒன்னும் உங்கள மாதிரி கிடையாது. திட்டமாட்டாருன்னு சொல்றியா? ஆமா, அவருக்கும் கோவம் வரும். ஆனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அர்த்தத்தோட தான் கோவப்படுவாரு. ஆனா உங்கள மாதிரி இதுதான் சான்ஸ்னு கொஞ்சம் கூட யோசிக்காம உறவை வெட்டி விடணும்னு நினைக்க மாட்டாங்க. நீங்க உங்க கெட்ட புத்திப்படி எப்படியோ இருந்துட்டு போங்க. ஆனா உங்க அக்கிரமங்களுக்கு பாவம் அவரையும் கூட்டி சேர்த்துக்காதீங்க. என்ன முறைக்கிறீங்க? இந்த உலகத்திலேயே நான் மட்டும் தான் கெட்டவன், மத்தவங்க எல்லாரும் நல்லவங்க. அப்படியே உன் மனசுல பதிஞ்சு போயிடுச்சு. நான் அப்படி நினைக்கிறதுக்கு ஏகப்பட்ட காரணங்க இருக்கே. நானும் உங்க அக்கா மேல கோவப்படுறதுக்கு காரணம் இருக்கு. என்ன பேசுறீங்க நீங்க? நடந்த தப்புக்கு எங்க அக்கா எந்த விதத்துல பொறுப்பாக முடியும்? நான் எப்படி அன்னைக்கு கையால் ஆகாம நின்னு வேடிக்கை பார்த்தனோ அதே நிலைமையில தான் எங்க அக்காவும் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது என் அக்கா எனக்கு போன் பண்றதுலயோ நான் அவங்க கூட பேசுறதுலயோ என்ன தப்பு இருக்கு? நான் ஏன் சரவக்கா கூட பேசக்கூடாது? ஏய், நீ அடிபட்டு சாகாத. பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாதாண்டி. என்ன ஏதுன்னு புள்ளி விவரம்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது, புரியுதா? சக்தி, அந்த லட்சர் கொடுங்க. ஓகே, அப்புறம் என்ன ஆச்சு உங்க விஷயம்? எது சார்? அதான் உங்களை தேடி ஒரு மாப்பிள்ளை வந்தாரு. உங்க கல்யாண விஷயம் வீட்டில் உங்க அபிப்பிராயம் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன் சார். என்ன சொன்னீங்க? இப்போதைக்கு என் மனசுல எந்த ஐடியாவும் இல்லைன்னு சொல்லிட்டேன். வெரி குட். எதுக்கு வெரி குட்? கல்யாணத்தை பத்தி ஐடியாவே இல்லாம இருக்கிறதுக்கா? அதுக்கு இல்ல, பின்ன கல்யாணத்தை பத்தி இப்போதைக்கு எந்த ஐடியாவும் இல்லைன்னு அப்பா கிட்ட கிளியர் கட்டா சொன்னீங்களே, அதான் சொன்னேன். இப்படித்தான் இருக்கணும்.